ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் ராமாயணத்தின்படி தந்தைக்கு மகன், இதை பற்றி பார்ப்போம். ஒரு தந்தையாருக்கு மகனாக இருப்பவன் என்ன பதிலுதவி செய்ய முடியும்? பொதுவாக எதை செய்தாலும் பூர்ணமாகாது என்பதுதான் உண்மை. ஏன்னால் ஒரு பிறவி கொடுத்தவரே அவர்தான். அதோடு மட்டுமல்லாமல் அவனை படிக்க வைத்து அவனை வாழ்க்கையில் நிலைநிறுத்தி வைத்தவரே தந்தையார் தான். அதனால் பதிலுதவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தந்தைக்கு மகன் என்ன செய்ய கடமைப்பட்டுள்ளான், பதிலாக ஏதாவது செய்யணும் இல்லையோ, என்ன செய்ய கடமைப்பட்டுள்ளான்னு சொல்லும்போது 3 விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது. முதலாவது சுஸ்ரூஷா. அப்பாவுக்கு கூடவே இருந்து அவருக்கு பணிவிடை செய்யலாம். இது மகன் கட்டாயம் செய்யணும். வயசான காலத்தில் வர முடியாது. அப்போ பக்கத்தில் இருந்து அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்யணுமா. ஆனால் இதை செய்ய முடியாமல் போனால் என்ன பண்ணுறது? இதுதான் பெருமாளுக்கு வந்தது. தசரதரோட கூடவே இருந்து பெருமாள் ஸ்ரீராமன் ஒரு 24 வயசு வரைக்கும் அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். மம ஆயாசனாசனான்னு தசரதரே சொல்கிறார். தசரதுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் ராமன் தான் அதை சரியாக்கி கொடுப்பாராம். ஆனால் அதுக்கப்புறம் காட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுது. அந்த மாதிரி பிதாவை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை வந்து விட்டதுன்னா அப்போ பக்கத்தில் இருந்து சுஷ்ரூஷை பண்ண முடியாது. அப்போ அந்த கஷ்டம் இருந்தது ராமனுக்கு. அப்போ தேற்றிக்கிறார், பக்கத்தில் இருந்து சுஷ்ரூஷை பண்ணாட்டா என்ன, இரண்டாவது ஒன்று பண்ணலாம். தஸ்யவா வச்சன கிரியா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன், அவ்வளோதான். அவர் காட்டுக்கு போன்னு சொன்னாரா, காட்டுக்கு போகிறேன். சத்திய பரிபாலனம் பண்ணுறேன். யதா பிதரி சுஷ்ரூஷா தஸ்யவா வச்சனக்கிரியான்னு ஒரு ராமாயணத்தில் ஒன்று பக்கத்தில் இருந்து சுஷ்ரூஷை பண்ணணும். அது முடியலையா, தூரத்தில் இருக்க வேண்டியதாக போயிடுதா. அப்போ எங்கே இருந்தாலும் சரி அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும், அதை கேட்டு நடக்கணும், அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது. அதை நான் பண்ணுறேன், அதனால் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு பெருமாளே தேற்றிக்கிறார் அப்படின்னு வரும். ஏன்னா அப்பா சொன்னாங்கிறதுக்கு தானே காட்டுக்கு போகிறதே இப்போது. அதனால் அவருடைய வச்சனத்தை செய்கிறபடினால அதுவும் உயர்ந்த தர்மம், அப்பாவுக்கு செய்ய முடிஞ்ச 2வது காரியம். சில பேருக்கு இதுவும் செய்ய முடியாமல் போயிடும் சில சமயத்தில். என்ன கேட்டால், அப்பா சீக்கிரமே பரமபதத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், பித்ரு வியோகங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணலாம் கேட்டால், அப்போ மிருத்தேன்னி பிண்டதானாச்ச. பொதுவாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஜீவத்தோர் வாக்கியகரணாத்து மிருத்தேன்னி பிண்டதானாச்ச. இருக்கும்போது அவர் சொல்கிறத கேட்டு செய்யணும். அவர் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஸ்ராத்த தினத்தில் விடாமல் அவருக்கு ஸ்ராத்தாதிகள் பண்ணணும். இந்த 3வது தான் பெருமாள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து செய்ய முடியலையேன்னு ஒரு கஷ்டம். தசரதர் பரமபதத்துக்கு போகும்போது இல்லை சொர்க்கத்துக்கு போகும்போது பக்கத்தில் ராமன் இல்லை. அதனால் கஷ்டப்பட்டுட்டே தான் பின்னாடி பிண்டதானம் கொடுக்குறார் அப்படின்னு வரும். எதுவானாலும் சுருக்கமாக சொல்லணும்னா, இருக்கிற வரைக்கும் பிதா இருக்க வரைக்கும் ஒன்று பக்கத்திலேயே இருந்து பணிவிடை செய்யணும். பக்கத்தில் இருக்க முடியாட்டா தூரத்தில் இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கணும். எதுவானாலும் சரி அதை கேட்டு நடக்கணும். அப்போ தான் அவர் மனசு ரொம்ப சந்தோஷப்படுவார். இது 2யும் கடந்த ஒரு நிலை அப்படின்னு வரும்பொழுது அப்பொழுது ஸ்ராத்தாதிகள்லாம் விடாமல் செய்து நாம் அவருக்கு பட்ட கடனை ஓரளவு தீர்க்கலாம். அப்படி பரதாழ்வானுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் ராமனுக்கு கிடைக்கலையேன்னு சொல்கிறார் அவர். ஆனால் கூட விடாத பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படின்னு. மத்விதாவா பித்து புத்திராக ராமன் சொல்கிறார். ஒரு அப்பாவுக்கு புத்திரன் எப்படி நடக்கணும்னா என்ன மாதிரி அப்படின்னு அவரே சொல்கிறார். இப்படி ஒரு அர்த்தம், அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இப்படியும் அர்த்தம் வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.